வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னா, ஒரு கான்டாக்ட் நம்பரை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்சம் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பரை வந்து எப்படி சேவ் பண்ணணுமே தெரியாமல் வந்து அவங்க நம்பரை வந்து சேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது என்ன ரீசன் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ என்னோடய கான்டாக்ட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக ஒரு செலக்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3519 கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஒரே நேமில் இருக்கிற கான்டாக்ட் வந்து மல்டிபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ சுரேஷ் அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா, சுரேஷ்லேயே வந்து ஏகப்பட்ட சுரேஷ் வந்து நேம் இருக்குது. ஓகேவா? அதே இது சேம் ரமேஷ்ன்னு நம்ம டைப் பண்ணுறோம். அது மாதிரி டைப் பண்ணும்போது சேம் நிறைய பேர் வந்து நிறைய நேம் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. என்னென்ன நேம்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் ஷோ ஆகுது. இப்போ கூட அந்த நேமில் பாருங்கள், நான் எப்படி சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதில் நான் இப்போ ஒர்க் பண்ணுறது அட்மின்ல அப்படின்னா, அட்மின் பாலாஜி சார், அட்மின் ஜெகதீஷ். ஓகேவா? அதுவும் அவங்க நேம் அதில் வந்து அவங்க எதில் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா? அதெல்லாம் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட நேம் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா கூட, ஓகேவா? இப்போ பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டு நேம் நான் சேவ் பண்ணுறேன்னா கூட, அந்த ஃப்ரெண்டு எங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணி நான் சேவ் பண்ணுறேன். இன்னொன்று, அது எஃப்இ ஃப்ரெண்டா அது கூட மென்ஷன் பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போ என்னோடய ஸ்டாஃப், ஓகேவா? எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை வந்து அவங்க நேம் என்ன நேமு, ஏன்னா இப்போ ஒரு 3500 கான்டாக்ட் நம்பர் இருக்கும்போது மல்டிப்ளாக ரிப்பீட்டடாக அதே மாதிரி வந்து நேமில் வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கால் பண்ண போய்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணக்கூடாதுல்ல. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு நீங்கள் டயல் பண்ணும்போது கரெக்டாக கிடைக்கும். ஓகே. இப்போ பாருங்களேன், இதில் வந்து அபிங்கிற நேம்லே மைஎஸ்டி அப்படின்னா நான் என்னோடய ஸ்டாஃப்னு வச்சுக்கிறேன். அபிங்கிற பேர்லேயே வந்து குமாரசாமி லேட்டில் வந்து ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. எம்என் அள்ளி அப்படின்னா இங்கே பெங்களூரில் வந்து மாதநாயக்கன் அள்ளின்னு ஒரு ஷோரூம் இருக்குது அங்கே. ஓகேவா? இது ஓரியன் ஈஸ்ட் மாலு, ஃபீனிக்ஸ் மாலு, ஹாசன், ஜாலஹள்ளி, இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நேமை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒன்று. ஓகேவா? இது நான் மைஎஸ்டி போடாமல் நார்மலாக அபின்னு சேவ் பண்ணோம் அப்படின்னா, இதில் வேறு ஒரு நேம் வரும். அபிஜித். ஓகேவா? ஆம்பேயில் அபி அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய அபிங்கிற ஒரு கஸ்டமர் அபின்னு கூட இருக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து கேஜெட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அதில் அபின்னு இருக்கிறாங்க. இங்கேனா சென்னப்பட்டினான்னு ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. இது மாதிரி அவங்களோட நேம் கூட மென்ஷன் ஆகும்.